சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு 1/2 கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் போடுறதுக்கு மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், கடுகு 40 கிராம், வெந்தயம் 30 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 50 கிராம் இதில் சேர்த்துருக்குறேன். வரமிளகாயும் காஷ்மீர் மிளகாய் ரெண்டும் 100 கிராம் போட்டிருக்குது. காஷ்மீர் மிளகாய் 100 கிராம், வரமிளகாய் 100 கிராம். சாம்பார் பொடிக்கு அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். மல்லி தனியாக, கை பிடிச்சோம்னா சூடு ஏறுற அளவுக்கு தான் வறுக்கணும். ரொம்ப கருக வறுக்கக்கூடாது. எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ரொம்ப கருக விட்டுறாமல் கை சூடு ஏறுற அளவுக்கு, கையில் பிடிச்சி பார்த்தோம்னா சூடு ஏறுற அளவுக்கு தான் வறுக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது. தனித்தனியாக வறுக்கணும். ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வறுக்கக்கூடாது. சாம்பார் தூளுக்கு மட்டும்தான் அப்படி வருது. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ சீரகம் போட்டு வறுக்கலாம். இப்போ மிளகு, இப்போ வெந்தயம், செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும், பார்த்து வறுக்கணும். ரொம்ப கருகிராமல் பொரிஞ்சிட்டு இருக்கையிலே எடுத்துடணும். இப்போ கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். சாம்பார் தூளுக்கு அரிசி சேர்க்க வேணாம். அரிசி சேர்க்கவே தேவையில்லை. இந்த பருப்பே போதும். இப்போ மல்லி, வரமிளகா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். இப்போ சாம்பார் பொடி அரைக்க போகிறோம்ல, அதுக்கு மஞ்சள் போடணும். இது வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன் நான். இது எல்லாம் ஒன்றும் பாதியமாக இடித்து மல்லியில் சேர்த்துருவோம். அப்புறம் பெருங்காயம் 30 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், கட்டி பெருங்காயம். இப்போ மஞ்சளை ஒன்றும் பாதியமாக இடித்தாச்சு, இதில் போட்டுக்குவோம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் 1 பாதியமாக இடித்தாச்சு, அதையும் இதில் போட்டுருவோம். 30 கிராம் போட்டிருக்குறோம். உப்பு கல் வறுத்துக்குவோம்.
கருவேப்பிலையை நல்லா மொறு மொறுன்னு வறுத்துப்போம். சாம்பார் பொடிக்கு எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வறுத்த உப்புக்கல்லை நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி சேர்ப்போம். அப்புறம் வறுத்து வச்சோம்ல கருவேப்பிலை, அதுவும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நியூஸ் பேப்பரில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா சலித்து சில்வர் வாளியில் எடுத்து வச்சாச்சு. இதில் உப்புகள் போட்டு அரைச்சிக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இருக்கும். சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்தேன்னே, சாம்பார் செய்யும்போது போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி சாம்பார், இது இட்லி சாம்பார் இது மாதிரி செய்கிறோம்ல அதுக்கு போட்டுக்கலாம். கூட்டு வைக்கிறோம்ல அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி போட்டு கூட்டு செய்கிறோம்ல அதில் சேர்த்துக்கலாம்.